வடிவேல் நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? சரி, எனக்கு 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 நான் ஒரு ஓட்டு போடுறதுக்காக என்ன ஊருக்கு அனுப்பி வச்சு விஜய்க்கு ஒரு ஓட்டு போட்டேன். விஜய் கட்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வந்திருக்குது. இன்னைக்கு தேர்தல் வாக்கு இது கவுண்டிங் முடிஞ்சு நான் சொல்லுங்க, நான் சொல்ல கேளுங்க. தமிழ்நாட்டு மக்கள் நல்ல ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. மாற்றத்தை விரும்பி ஒரு கட்சியை நம்ம எதிர்பாராத அளவுக்கு பின்னாடி தள்ளிட்டாவ, ஒரு கட்சியை நம்ம எதிர்பாராத அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வந்துட்டாவ. ஆமா, நான் இங்கதானே இருக்கேன். மகன் துவக்கல, மகன் ஜெயிச்சிருக்காப்ல சின்ன ஒரு வித்தியாசத்துல. உதயநிதி ஸ்டாலின் இல்ல, எங்களுக்கு கால் வரலையே, எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லலையே. அங்க தலைமைச் செயலகத்துல எங்களுக்கு போன் வருமே. சரி, அது இருக்கட்டும். சரி, அதெல்லாம் போயிட்டு போட்டு எப்படி அவன் எலெக்ஷன்ல நிக்கல. அதுக்கு அடுத்தது நம்ம அலோலியா சூத்திரம் அவரும் தோத்துட்டாரு. நீங்க தப்பான ரிப்போர்ட் சொல்லுங்க நினைக்கிறேன். நீங்க நல்ல நீங்க மத்தியானத்துக்கு முன்னாடி உள்ள தகவலை சொல்லுதோ, சாயங்காலம் உள்ள தகவல் வேற. ஆமா, வேற தப்பி இருக்கு. சரி, அதை விடுங்க. நல்லா இருக்குது இல்ல எல்லாரும்? எல்லாரும் நாங்க நல்லா இருக்கோம். எங்களுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சது பெரிய ஒரு சந்தோஷம். ஆமா, தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு முன்னேறி இருக்காங்க. என்ன முன்னேற வேண்டி இருக்கு? இல்ல இல்ல, இப்ப இது பெஸ்டான முன்னேற்றம். இத போல ஒரு முன்னேற்றம் எதுவுமே கிடையாது. அடிச்சாங்க பாருங்க ஆப்பு, எல்லா சிஎம்முக்கும் அடிச்சிருக்காங்க ஆப்பு. இல்ல இல்ல, அது நல்ல முடிவு. வரக்கூடிய சிஎம்முக்கும் ஆப்பு அடிச்சிருக்காங்க, இருந்த சிஎம்முக்காக ஆப்பு அடிச்சிருக்காங்க, இருந்து போன சிஎம்முக்கும் ஆப்பு அடிச்சிருக்காங்க, எல்லா சிஎம்முக்கும் ஆப்பு அடிச்சிருக்காங்க. சரியா சொல்லி சூப்பரா பண்றாங்க. இல்ல, ஆனா நீங்க நேரத்தே என்கிட்ட சொன்னீங்க இந்த கதை. நம்ம அங்க இருக்கும்போது பேசிட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கா? இப்படி ஒரு சூழலை வரணும், வந்து அங்கங்கே தொங்க ஆட்சிகளுக்கு ஒருத்தனை இது பண்ணி எடுத்து வரணுங்கிற மாதிரி சொன்னி, அதே போல ஆயிடுச்சு. சரி, எப்படியோ சரி. ஒரு வகையில நான் சொல்லுங்க, ஒரு வகையில பெரிய சந்தோஷம், ஒரு வகையில ஒரு சின்ன திருப்தி குறவு இந்த எலெக்ஷன்ல. கேட்டீங்களா? எனக்கு பெரிய சந்தோஷம். அப்படியா? விஜயம் கொஞ்சம் அறிவிச்சு என்ன விஷயம் சொல்லிதாரு. சொல்லுங்க. எனக்கு நல்ல சந்தோஷம். சொல்லுங்க. என்ன மேட்டர்னா, சிம்பிள் மேட்டர்னா, சொல்லுங்க. எனக்கு உடம்பு நரகுடமா இருக்கு, ஆனா எனக்கு குடம் நிறைய. கரெக்டா சொன்னீங்க. எனக்கு நரகுடமா இருக்கு, ஆனா நிறைய இல்ல. இருக்கு, ஆனா இல்ல. எவ்வளவு பெரிய சீனரி பாருங்க. எனக்கு நிறைய குடமா இருக்குது, ஆனா எனக்கு குடம் நிறைய. சரி வடிவேல், பைப்ல தாண்டி. ஓகே அண்ணா. சரி, யார் எங்கோடி போனாலும் நம்ம காலையில சுத்தியில் உளி கட்டி எடுத்துட்டு பெய்யே ஆகணும். இது நம்ம நிலைமை. இருந்தாலும் அதுக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு முன்னேறி இருக்காங்கன்னு சொல்லாம பாராட்ட வேண்டிய விஷயம். திராவிட கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு ஆப்படிச்சிருக்காங்க. முன்னாள் முதல்வர், பின்னாடி முதல்வர், எந்தெந்த முதல்வர் உண்டோ அத்தனை பேருக்கு ஆப்படிச்சிருக்காங்க. வைகோக்கு நல்லாவே ஆப்படிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பரா பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா இவ்வளவு பண்ணவங்க டிவிக்கையும் வழியில விட்டுட்டாங்க. இல்ல, அது நீங்க சொன்னதுனே, சில கணிப்புகள் அதை பத்தி நடக்குது இல்லையா? அதுல என்ன சொல்லணும்னா, நான் இப்போ டிவிக்கு வர்ற இடத்துல அதிமுக வந்திருப்பீங்கன்னா அதிமுக இதே நிலைமை தான். அது சரி. ஆமா, அதிமுக இதே நிலைமை தான். நீங்க நினைச்சு பாருங்க, டிவிக்கு இடத்துல அதிமுக இருந்தா அதிமுக இதே நிலைமை, இதே நேரம் திமுக இருந்தாலும் இதே நிலைமை தான். சரி, யார் வேணாலும் வரட்டு, யார் வேணாலும் வரட்டு. நான் என்ன சொல்லுன்னா, நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கட்டும், மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தை சுரகம் இல்லாம, ஊழல் இல்லாம. சரி, எதிர்கட்சியா இருக்க திமுக நாங்க எப்படி இருந்தாலும் மொத்தமா இருந்தாலே நாங்க அதை குறையுமா நாங்க வளர்ந்துமா. சரி, அப்போ இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிம்மதி எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படியும் எலெக்ஷன் கமிஷனர் மாதிரி உயிர் போச்சு. சரி, பாப்போம்.